புளிய மரம். இது புளியம் பூவு. பூவை சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த பிள்ளையில சாப்பிட்டது புளியம்பூ. இதுதான் புளியங்காய். நம்ம புளி கரைக்கிறவங்க சமையலுக்கு அந்த புளி இது பழுத்துச்சுன்னா பழம். இது பூவு. இது புளியம்பூ. பூ சாப்பிட்லாம், காய் சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. புளியம் இலையை கூட சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைகள் நாங்கள் புளியும் சாப்பிடுவோம். இது கொழுந்து, புளியன் கொழுந்து செம்மையாக இருக்குது. இது புளியம்பூ. இது புளியங்காய்.